الله الرحمن الرحيم الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் ஃபாத்திமா. நான் இஸ்லாத்துக்கு இஸ்லாத்தை நேசிச்சு 10 வருஷம் ஆகுது. களிமா சொல்லி 5 வருடங்கள் ஆச்சு. என் பேர் இதுக்கு முன்னாடி விஜயலட்சுமி. நான் ஒரு பிராமின் குடும்பத்தை சேர்ந்தவ. எங்கள் வீட்டில் எல்லாருமே குருக்கள் தான். அல்லா நாடி நான் ஒரு தேடுதலில் எனக்கு சின்ன வயசுலேருந்தே பாங்கு சத்தம் அப்படிங்கிறது ரொம்ப விருப்பமான விஷயம். பாங்கு சத்தத்தை கேட்டால் அதை ரொம்ப ஆசையாக கேட்பேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் நாள் போக போக என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிளாஸில் படிச்சுட்டு இருக்கும்போது அவங்க குரான்லாம் வச்சு எப்போ பார்த்தாலும் ஓதிக்கிட்டே இருப்பாங்க. நான் குரானை நான் படிக்கணும் அப்படின்னு, அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் கேட்டும்போது அவங்க ரொம்ப அவாய்டா, இதெல்லாம் நீ படிக்கக்கூடாது, இது புனிதமான வேதம், இதெல்லாம் நீங்கள் தொடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்போ எனக்கு இஸ்லாத்தின் மேலே இருந்த அந்த இன்ட்ரெஸ்டே குறைய ஆரம்பிச்சிருச்சு. என்ன இதில் என்ன அப்படி இருக்கும், இது என்ன வேதம், இதுலலாம் ஒரு விஷயமா, இதை போய் இவ்வளோ அவமானப்படுத்துகிறாங்களே, ஒரு மனிதர்களை படிக்கக்கூடாதுன்னு இது பண்ணுறாங்கன்னா இதில் இவங்க மட்டும்தான் புனிதமானவங்களா, அப்போ நம்ம கேவலமானவங்களா, அப்போ இதை நம்ம இது பண்ணக்கூடாது, இதை அவமானப்படுத்துகிற அளவுக்கு தான் நம்ம நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மோட்டிவில் தான் நான் குரான் படிக்கணுன்ற ஒரு இதுவே எனக்கு வந்துச்சு. அதில் என்ன தப்பு இருக்குது, நம்ம அதை சொல்லணும், அதை சொல்கிறதன் மூலயமா அவங்கள நம்ம கேவலப்படுத்தணும், நம்மளை இவ்வளோ அசிங்கப்படுத்துகிறாங்களே அவங்கள எப்படி கேவலப்படுத்துறதுன்றதுனால குரான் படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் பட்டேன். அப்போ எனக்கு குரான்லாம் கிடைக்கல. ஆனால் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நான் கிறிஸ்டின் அந்த இதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆகி கொஞ்ச நாளைக்கு நான் அந்த பைபிள் படிக்கிறது இதிலலாம் இருந்தேன். நாள் போக போக நான் இங்கேருந்து கோயம்புத்தூருக்கு ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறம் அதே மாதிரி வீட்டு பக்கத்துலேயே பள்ளிவாசல் அந்த பாங்கு சத்தத்தை கேட்டப்ப எனக்கு அந்த ஞாபகங்கள், அவங்க நம்மளை இப்படி கேவலப்படுத்தினாங்களே, அசிங்கப்படுத்தினாங்களே அப்படின்ற ஒரு ஞாபகங்கள் எனக்கு இருந்துக்கிட்டே இருந்தது. அப்போ நான் தினத்தந்தி பேப்பர் படிக்கும்போது அதில் எப்போவுமே ஒரு பகவத்கீதை வசனம், ஒரு பைபிள் வசனம், ஒரு குரான் வசனம் இருக்கும். அதில் குரான் வசனத்தை நான் பார்த்தேன். சரி, இதை நம்ம சேர்த்து வைக்கலாம். என்னைக்கு நம்ம அவங்கள பார்த்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் இதை பற்றின விஷயங்களை நம்ம தெளிவாக அவங்களுக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு நான் சும்மா அதை அந்த குரானில் வர அந்த பேப்பர்ஸை மட்டும் கிழிச்சு ஒரு நோட்டில் வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனாலும் எனக்கு அதை பற்றின விரிவான விஷயங்கள் எதுவும் கிடைக்கல. அப்படின்றதுனால நான் ரொம்ப பாட்டெல்லாம் கேட்பேன். பாட்டு, இளையராஜா ஹிட்ஸ், நைட்டில் இந்த மெலோடி சாங்லாம் நிறையா கேட்குற பழக்கங்கள்லாம் எனக்கு இருந்தது. அப்போ நான் கேட்டுக்கிட்டு இருக்கப்ப நைட்டு 10 மணிக்கு சேனல்ஸ் மாற்றிக்கிட்டே இருக்கிறப்ப நான் வின் டிவி பார்த்தேன். அதில் தௌஹீத் ஜமாத் நிகழ்ச்சி ஓடிட்டு இருந்தது. சரி, இதில் ஏதோ சொல்கிறாங்க இஸ்லாத்தை பற்றி, இதில் நம்ம கேட்போம், இதில் என்ன இருக்குன்னு நம்ம பார்ப்போம் அப்படின்றதுல நான் அந்த டிவியை பார்க்க ஆரம்பித்து அதில் சரி கொஞ்சம் கேட்கலாம், என்னதான் அப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சேன். அதில் ரொம்ப ஈர்ப்பாய் இஸ்லாத்தின் மேல் அவங்க சொன்ன விஷயங்கள் ஓ இதுதான் உண்மையான இறைவனா, கடவுள்ன்றது ஒருவனாக தான் இருக்க முடியுமா, நிறைய விஷயங்கள் அதில் ரொம்ப ஈர்க்கப்பட்ட விஷயம் குல்ஹு அல்லாஹோட சூராவோட விளக்க உரை சொன்னாங்க. இறைவன் ஒருவனே, அவன் எத்தேவையும் மற்றவன், அவன் எவரையும் பெறவில்லை, எவராலும் பெறப்படவும் இல்லை, அவனுக்கு நிகராக எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த வசனங்களை நான் ரொம்ப யோசிச்சு பார்த்தேன். இந்த வசனங்கள் மாதிரி அதாவது அந்த வசனத்துக்கு ஒப்பான விஷயம் என்ன இருக்கும் அப்படிங்கிறத நான் ரொம்ப இது பண்ணி பார்த்தப்ப அதுலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டேன். அப்புறம் டெய்லி தொடர்ந்து அந்த நிகழ்ச்சி நான் பார்த்துக்கிட்டு இருந்தப்போ எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருது. அப்போ அந்த வின் டிவியில் வந்ததில் முகமது ஷிப்லி அப்படின்றவருடைய நம்பர் அதில் வந்தது. அந்த நம்பரை பார்த்து இவங்க கிட்ட நம்ம இஸ்லாத்தை பற்றின கொஸ்டின்ஸை கேட்கலாம், அந்த கொஸ்டின்ஸை இவங்க கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நான் கால் பண்ணேன். அப்போ அவங்க எனக்கு நிறைய விஷயங்கள் சொன்னாங்க, இதுதான் இஸ்லாம். அப்போல்லாம் நான் களிமா சொல்லலை, ஆனால் எனக்கு இஸ்லாமை பற்றின நிறைய விஷயங்கள் அவங்க சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி நெட்டில் இதை பற்றி என்ன, அதை பற்றி என்னன்னு ஃபோனில் நான் அவங்களுக்கு மெசேஜ் அனுப்புனேன்னா அவங்க எனக்கு அதுக்கான விளக்கத்தை
ரிப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க மூலியமா தான் இந்த இஸ்லாத்தின் பேர்ல ஈர்ப்பு ஏற்பட்டுருச்சு. நான் இஸ்லாத்துக்கு வர கொஞ்சம் கொஞ்சமா நான் அதை பார்க்க எங்க வீட்டுல எல்லாருக்கும் தெரிஞ்சு தினத்தந்தி பேப்பர்ல இருந்து எடுக்கிறேன். தினத்தந்தி பேப்பரை வந்து நிறுத்திட்டாங்க. தினமலர் பேப்பரை வந்து வாரத்துல ஒரு நாள் ஆன்மீக மலர் வரும், அதுல வந்து ஒரு பேப்பர் வந்து இஸ்லாத்தை பத்தி இருக்கும், அதை கிழிக்க ஆரம்பிச்சேன், அதையும் நிறுத்தினாங்க. டிவி கனெக்ஷன்ல வின் டிவி பாக்குறேன்னு சொல்லிட்டு டிவி கனெக்ஷனை கட் பண்ணாங்க. ஆனா அல்ஹம்துலில்லாஹ் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தி ஹிந்து பொண்ணு, அவ வந்து நான் ரொம்ப அழுதுகிட்டு இருக்கேன், இதை வந்து கேட்க முடியாம அழறேன்னு சொல்லிட்டு அவ வந்து அந்த பேப்பர்ல இருக்கிறதெல்லாம் கிழிச்சு அந்த விஷயங்களையோ அந்த வசனங்களையோ எனக்கு வந்து கலெக்ட் பண்ணி யாருக்கும் தெரியாம வீட்டுல கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டு போவா. நான் வந்து அப்பெல்லாம் அளவுக்கு அதிகமான இது அல்லா மேல வந்து அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அந்த ஊர்ல எல்லாம் மோஸ்ட்லி எங்க வீட்டுல எல்லாரும் குருக்கள்ன்றதுனால எங்க வீட்டுல இருந்து பள்ளிவாசலும் ரொம்ப தூரம். அதை பத்தி நான் கொஸ்டின்ஸ் வந்து பக்கத்துல யார்கிட்டையும் கேட்டுக்கவோ இல்ல என்ன விஷயங்கள்னு தெரிஞ்சுக்கவோ எனக்கு சூழ்நிலை இல்லவே இல்லை. அப்பயே வந்து நான் இதை வந்து பார்க்க ஆரம்பிச்சுன்னு ரொம்ப ஃபர்ஸ்டே நான் பார்க்க ஆரம்பிக்கிறப்பயே என்னை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னை வீட்டில் ரொம்ப அடிச்சு இதெல்லாம் செய்யக்கூடாது அதெல்லாம் செய்யக்கூடாது, இவ ரொம்ப திமிரு பிடிச்சி போய் பண்றா, இவ யாரையோ லவ் பண்றா போல இருக்கு, இவருக்கு ஏதோ தப்பானது இருக்கு போல இருக்கு, இல்ல இஸ்லாத்துல இருக்கிறவங்க யாரோ இறந்து இவளுக்கு பேய் பிடிச்சிருச்சு போல இருக்கு, என்னென்னமோ ஒவ்வொரு கருத்து சொன்னாங்க. நான் வந்து அப்பெல்லாம் நான் அதெல்லாம் வந்து ஒரு பொருட்படுத்தல. நம்ம வந்து இஸ்லாத்தை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக எனக்கு போக போக அங்க இருக்கிற இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. அந்த ஊர்ல இருந்ததுனால எதையும் என்னால தெரிஞ்சுக்க முடியலன்னு. அதனால அம்மாவை சொல்லிட்டேன், நான் சென்னைக்கு போறேன், சென்னையில பாட்டி தாத்தா இருக்காங்க, அவங்க வீட்டுல தங்கி நான் இஸ்லாத்தை படிக்க போறேன்னு சொன்னேன். அப்ப வந்து எங்க அம்மா வந்து எப்படின்னா, ஒரு வீட்டுல ஒரு பெண்ணுடைய ஜனாசா இருந்தா இந்துக்கள்லாம் அழுவாங்க பாத்தீங்களா, அதே மாதிரியே அழுதாங்க எங்க அம்மா. என்னோட பொண்ணு இப்படி போறாளே, என்னை விட்டுட்டு போயிடாத, நான் சொல்றதை கேளு. அப்பெல்லாம் எங்க அம்மாவோடைய வார்த்தையை நான் தட்டவே மாட்டேன், அந்த அளவுக்கு நேசிப்பேன். அந்த அளவுக்கு எங்க அம்மா எனக்கு ஃப்ரெண்டும் கூட. அவங்க ஆனா ரொம்ப என்னை எதிர்ப்பு தெரிவிச்சாங்க, நீ போகக்கூடாது அப்படி இப்படின்னு வயிற்றுல அடிச்சுட்டு ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டாங்க. நான் எதையுமே அப்ப வந்து அல்லாஹ் எனக்கு அந்த தைரியத்தை கொடுத்தான். நான் என்ன நினைச்சேன்னா, நம்ம வந்து இஸ்லாத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம அம்மா அப்பாவுக்கு வந்து நம்ம சொல்லலாம், நம்மளே இஸ்லாத்துல இல்லாம போயிட்டோம்னா அப்ப அதை பத்தி நான் தெரிஞ்சுக்கிற ஒரு இதுவே இல்லாம போயிடும் சொல்லிட்டு அவங்க அழுகுனதையும் அவங்க கதர்னது எதையுமே பொருட்படுத்தாம நான் போயே தீருவேன்னு சொல்லி சென்னைக்கு வந்தேன். சென்னையில வந்து அல்ஃபிதோஸ் மதரசால வந்து எனக்கு வந்து முகமது சிப்லி சார் மூலியமா தான் அந்த மதரசாவும் கிடைச்சது. அவங்க அங்க வந்து ஒரு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி அங்க வந்து என்ன ஜாயின் பண்ணாங்க. அங்க வந்து எனக்கு களிமா சொல்லி கொடுக்குற ஆலிமா வந்து என்கிட்ட சொன்னாங்க, நான் என்னோட கஷ்டத்தெல்லாம் அவங்க கிட்ட ஷேர் பண்ணும்போது, நீங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கீங்க, ஆனா நீங்க இஸ்லாத்துக்கு வந்து இன்னும் கஷ்டம் கூட படுவீங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் தாவா பண்ணும்போது இப்ப நம்ம கிறிஸ்டின்ஸையும் பார்க்கலாம், இந்துஸையும் பார்க்கலாம், உங்களுக்கு நீங்க கேட்கறதெல்லாம் கிடைக்கும், நீங்க கேட்கறதெல்லாம் உங்களுக்கு தருவாங்க, அப்படி இப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா டிஃப்ரெண்டா இவங்க என்ன இப்படி சொல்றாங்களே அப்படின்னு பார்த்தேன். அப்ப அவங்க சொன்னாங்க, இந்த உலக வாழ்க்கை வந்து ரொம்ப அற்பமானது, இது வந்து 20 வருஷமோ 60 வருஷமோ நமக்கு தெரியாது, ஆனா மறுமை வாழ்க்கை தான் நமக்கு உண்மையான வாழ்க்கை, நித்திய ஜீவம், நம்ம எப்பவுமே அங்க இருப்போம். அதனால இந்த மார்க்கத்தை நீங்க எல்லா நிலையிலையும் நீங்க அல்லாஹ்வை நேசிக்க கூடியவங்களா எந்த ஒரு சூழ்நிலையிலையும் இந்த மார்க்கத்தை விட்டு வெளியே போகாம இருக்கிறேன்னு நீங்க உறுதியா இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு களிமா சொல்லித்தரேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப களிமா சொன்னா வந்து தொழுகை கடமையாயிடும், நான் தொழுகையும் கத்துத்தரேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நான் சொன்னேன், களிமா சொன்னா களிமா நான் சொல்றேன், ஆனா களிமா சொன்னா தொழுகை கடமையாயிடும்ன்றதுனால நான் களிமா சொல்லிட்டு தொழ கத்துக்க வேண்டாம், அப்ப எனக்கு தெரியாம இருந்துரும், அதனால எனக்கு தொழுகையை ஃபர்ஸ்ட் கத்து கொடுங்க, நான் தொழுகையை கத்துக்கிட்டு நான் களிமா சொல்றேன், அப்ப கடமையாயிடுச்சுன்னா நான் தொழ ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி என்னோட ஆலிமா கிட்ட சொன்னேன். அவங்க ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. வீட்டுக்கு தெரியாம தான் போனேன். நான் மத்தியானத்துல வீட்டுல எல்லாரும் தூங்குற நேரத்துல பெரியமா வீட்டுக்கு போறேன், சித்தி வீட்டுக்கு போறேன், அப்படி இப்படின்னு ஏமாத்திட்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்னுடைய ஆலிமாவே சொன்னாங்க, நீங்க வந்து இந்த மாதிரி மறைச்சு இஸ்லாத்தை வந்து நபிஸ்லா இஸ்லாம் கொஞ்ச நாள் மறந்துதான் இருந்தாங்க, அல்லாஹ் வந்து அவங்களுக்கு வகி இறக்கி நீங்க பகிரங்கப்படுத்துங்கன்னு சொல்லும்போது நபிஸ்லா இஸ்லாம் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டாங்க, அந்த மாதிரி தான் நீங்களும் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி நான் வீட்டுக்கு தெரியாமையே நோம்பெல்லாம் வைப்பேன். நோம்பு வைக்கிறதுக்கு சாப்பாடுலாம் வெறும் பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டே நோம்பு வைப்பேன், பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டே நோம்பு திறப்பேன். நோம்பு திறக்கிற நேரம் சாப்பிட முடியாது, ஏன்னா நோம்பு வச்சிருக்கேன்னு கண்டுபிடிச்சிருவாங்கன்றதுனால நான் நைட்டு தான் சாப்பிடுவேன். அப்படின்னா இப்படி ஒரு விஷயமா நான் வர வர பகிரங்கப்படுத்துங்க அப்படின்னு சொல்லும் போது நான் தைரியமா என் வீட்டுல போய் சொன்னேன். நான் வீட்லயே தொழ ஆரம்பிச்சேன், வீட்லயே நோன்பு வைக்கவும் ஆரம்பிச்சேன்.
என்னை எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்த முடியுமோ, எந்த அளவுக்கு கேவலப்படுத்த முடியுமோ, எங்க அம்மாவோட அண்ணன், என் குடும்பத்துல நிறைய பேர் இவ தப்பானவ, இவ ஏதோ தப்பான ரூட்ல போறா அப்படி இப்படின்னு அசிங்கப்படுத்தி என்னை அடின்னு அடிச்சு என்னுடைய குரானெல்லாம் கிழிச்சு போட்டு என்ன எவ்வளவோ கொடுமை பண்ணாங்க. எனக்கு வந்து அல்லாஹ்வுடைய நாட்டம், நான் எதுக்குமே யாருமே என்னை வந்து அடிச்சாங்கன்னா ஒரு விஷயத்த நான் இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அடிச்சா நான் அந்த விஷயத்த செய்ய மாட்டேன். ஏன்னா ஐயோ அடிக்கிறதுக்கு அந்த விஷயத்த செய்யாம இருக்கிறதே மேல், நான் ரொம்ப பயப்படுவேன். எனக்கு அடிக்கிறதுனாலே ரொம்ப பயப்படுவேன். ஐயோ அடிச்சிருவாங்க, நம்ம இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி செய்யவே மாட்டேன், விட்டுருவேன். ஆனா எனக்கு அல்லாஹ் அந்த நேரத்துல ரொம்ப தைரியத்தை கொடுத்தான். என்னோட முடிய பிடிச்சி அவங்க செவுத்துல நெத்தும் போது கூட, நான் அந்த மயக்கத்துல இருந்த போது கூட அல்லான்னு சொல்லாத, நிறுத்து நிறுத்துன்னு என்னை மிதிக்கும் போது கூட நான் அல்லான்னு கத்தக்கூடிய தைரியத்தை எனக்கு வந்து அல்லாஹ் தான் கொடுத்தான். அல்லாஹ் அதே தைரியத்தை வந்து என் குடும்பத்துக்கும் கொடுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. நான் இஸ்லாத்துக்கு வந்து எனக்கு இஸ்லாத்துக்கு கிளாஸ் கத்துக்கிறதுக்கு எங்க வீட்டுல இருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு கிளாஸ் கத்துக்கிற இடம். நான் அங்க போய் கிளாஸ் கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அங்க வந்து போகக்கூடாதுன்றதுனால எப்பவுமே என் கையில ஏதாவது காசு இருக்கும். என் கையில எந்த காசுமே கொடுக்காம, இவ காசு இருந்தா எதையோ கத்துக்கிறா, இவ யார்கிட்டயோ போன்ல பேசுறா, இவ வந்து இதை பத்தி தெரிஞ்சுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு 10 பைசா கொடுக்க மாட்டாங்க. நான் வந்து இங்க இருந்து 6 கிலோமீட்டரா இருந்தாலும் அல்லாஹ் நாடி அல்ஹம்துலில்லாஹ் நடந்தே மதரசாவுக்கு போவேன், நடந்தே வருவேன், சாயங்காலம் திருப்பி நடந்தே பயானுக்கு போவேன், திருப்பி வருவேன். இந்த மாதிரி நான் போயிட்டே இருந்ததை பார்த்துட்டு ரொம்ப அடிச்சாங்க. அவங்களால அடிச்சு தொழும்போது தொழுதுகிட்டு இருக்கப்ப அடிப்பாங்க. இதனால எங்க அம்மாவெல்லாம் அடிச்சாங்க. எங்க அம்மாவை அடிச்சு அப்பயாவது இவன் நிறுத்துவா, இவங்க அம்மா மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கான்னு சொல்லி என் முன்னாடி எங்க அம்மாவெல்லாம் இழுத்து போட்டு அடிச்சு எதையுமே பொருட்படுத்தல. நான் ஒண்ணுதான் நினைச்சேன், நம்ம மார்க்கத்துல இருந்தாதான் நம்ம குடும்பத்துக்கு நம்ம மார்க்கத்தை சொல்ல முடியும் அப்படின்னு. ஏன்னா எங்க வீட்டுல எல்லாருமே இலகிய மனம், எல்லாரும் தர்மம் செய்வாங்க. ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொன்னாலே அவங்களால பொறுக்க முடியாது. அப்ப நான் அதை நினைச்சு ரொம்ப வேதனைப்படுவேன். யா அல்லாஹ், இந்த நன்மைகள்லாம் இவங்களுக்கு வந்து நல்ல கூலியா இருக்கணுமே, இந்த நன்மைகள்லாம் இவங்களுக்கு வந்து முழுசா போய் சேரணுமே அப்படிங்கிற ஃபீலிங்ஸ் என் மனசுல ரொம்ப ரொம்ப இருந்துச்சு. ரொம்ப வருத்தப்பட்டேன் நான். எவ்வளோ நன்மை செய்யறாங்க, இந்த நன்மைக்கெல்லாம் பலனே இல்லாத ஒரு இதுல இருக்காங்களே, இவங்க ஏன் இதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு மாடை பார்த்தா கூட அந்த மாடு கிட்ட வேண்டுறாங்க. ஒரு மாடை பார்த்தா லட்சுமின்றாங்க, நாயை பார்த்தா பைரவருங்கிறாங்க, மீனை பார்த்தா மச்ச அவதாரம்ங்கிறாங்க. ஆனா மனுஷனை பார்த்தா இவன் வந்து துளுக்கேன்றாங்க, இவன் வந்து பிராமணன்றாங்க, இவன் சக்கிலியன்றாங்க. எவ்வளவோ ஒரு வேறுபாடு. இஸ்லாத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அந்த ஒற்றுமை தான். அந்த பள்ளிவாசல்ல போய் வந்து ஒரு ஆண்கள் நின்னா கூட பக்கத்துல வந்து யாரு நின்னாலும் அவங்க அந்த தோளோட தோல் உரசி தான் நிக்கிறாங்க. என்னுடைய மதரசாக்கு போய் எத்தனையோ ஒரு சகோதரவங்களை நான் வந்து சந்திச்சேன். ஒரு ஏழை பணக்காரங்கள்னு இல்லாம, ஒரு கெத்து இல்லாம எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த மதரசாக்குள்ள போய் எல்லாரையும் நம்ம ஒன்னா பார்க்கும்போது, எல்லாரும் பாசமா இருக்கும்போது அது ஒரு புதுவிதமான அனுபவமா இருந்தது. அவங்க அல்லாஹ் வந்து இதுதான் மார்க்கம், அல்லாஹ் வந்து இப்படிதான் இருக்க சொல்லியிருக்கான் அப்படின்னு. நான் வந்து குரானை வந்து இறைவன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் வந்து பகவத்கீதையை படிக்கணும் அப்படின்னே நான் நினைச்சேன். அதுல என்ன இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சு, அது வரைக்கும் இத்தனை வருஷமா நாங்க எங்க குடும்பத்துல பிராமினா இருக்கோம். ஆனா எனக்கு இந்த பகவத்கீதை தான் அந்த இந்துக்கு அருளப்பட்ட இது. இந்த பகவத்கீதை, ரிக்வேதம், எஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம், இதெல்லாம் தான் இந்துவுக்கு இருக்கிற வேதங்கள்னே எனக்கு வந்து தெரியாது. ஆனா நாங்க பிராமினா இருப்போம், ஏதோ இந்த பாட்டு கிளாஸ்க்கு போவோம், டான்ஸ் கிளாஸ்க்கு போவோம், அந்த மாதிரியே இருந்தோமே தவிர அந்த வேதங்களை பத்தி தெரியாது. ஆனா குரானை ஒப்பிட்டு இந்த ஜாகிர் நாயக் சார் பேசுற ஸ்பீச் எல்லாம் கேட்டேன், இந்துக்களை பத்தி சொல்ற விஷயங்கள் அதெல்லாம் கேட்டு ரொம்ப வந்து மனசால ஈர்க்கப்பட்டேன். இறைவன் வந்து ஒருவனா மட்டும்தான் இருக்க முடியும், அவனுக்கு இணையா எதுவுமே கிடையாது. எப்படி வந்து படைக்கிறதுக்கு ஒரு இறைவன், காக்கிறதுக்கு ஒரு இறைவன், அழிக்கிறதுக்கு ஒரு இறைவன் எப்படி இருக்க முடியும்? நம்ம வந்து படைக்கிற உயிர் கொடுக்கிற இறைவனையே நம்ம நம்பி நான் எப்பவுமே வாழணும்னு கேட்டுட்டு இருந்தா மரணிக்கிற நேரத்துல நம்ம உயிர் போய் தானே ஆகணும். அப்ப வந்து உயிர் கொடுக்கிற இறைவனுக்கு வந்து பவர் கம்மியாகி உயிர் எடுக்கிற இறைவனுக்கு பவர் அதிகமாகுதா? இப்படியெல்லாம் நான் சிந்திக்க ஆரம்பிச்சேன். அது எப்படி? இப்ப நம்ம உயிரை அழிக்கணும்னே நம்ம இறைவன் கிட்ட கேட்கிறோம், ஆனா உயிர் கொடுக்கறவன் வந்து நம்மள ரொம்ப நாள் வச்சிருந்தான்னா அப்ப இந்த இறைவனுக்கு சக்தி கம்மியா இருக்கா அப்படின்னு நான் என்னென்னமோ யோசிச்சு பார்த்தேன். அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் நான் எல்லாமே சமோன்ற ஒரு இதுலதான் இருந்தேன். எப்படின்னா பிள்ளையாரும் ஒண்ணுதான், அல்லாவும் ஒண்ணுதான், இயேசுவும் ஒண்ணுதான், நான் எல்லாமே ஒண்ணுதான், இங்கதான் எல்லாத்தையும் பிரிச்சு வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இதுலதான் இருந்தேன். ஆனா நம்ம இறைவனை பற்றிய தேடுதல் அப்படிங்கறது ஒண்ணு வரும்போதுதான் இது என்ன விஷயம், இத பத்தி நம்ம தேடணும், இத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்,
நம்ம கிளாஸ்க்கு எல்லாம் போகணும் அப்படின்னு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அல்லா நாடி ஒவ்வொரு விஷயங்களா ஒரு தொழுகையிலயும் சரி, முஸ்லிம்கள்ல சேர்ந்து இருக்கிறதுலயும் சரி, எத்தனையோ பேர் சொல்லுவாங்க முஸ்லிம்களா அவங்க தீவிரவாதிங்க, அவங்க அந்த மாதிரி இந்த மாதிரி எவ்வளவோ சொன்னாங்க. ஆனா இந்த குரானை படிச்சுட்டு அல்ஹம்துலில்லாஹ் இந்த வேதம் இத்தனை பேர் கையில இருந்து, முஸ்லிம்களுடைய கையில இருந்தே அவங்க வந்து இந்த வேதத்தையா பார்க்காம இருந்தாங்க, இதையா தெரிஞ்சுக்காம இருந்தாங்க அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஆதங்கப்பட்டேன் நானு. ஏன் இப்படி இருக்காங்க, முஸ்லிம்களே இப்படி இருக்காங்களே, அவங்க குரானை படிக்கிறாங்க ஆனா அதுல இருக்கிறது என்னன்னு அவங்களுக்கு தெரியலையே, இவ்வளோ இலகுவான மார்க்கமா இது அப்படின்னு நான் பார்த்த அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னுடைய தொழுகையிலையும் சரி, என்னுடைய வணக்கங்களையும் சரி, எதுக்குமே என்னுடைய குடும்பத்துல அலோவ் பண்ணல. என்ன அடிக்காத ஒரே ஆள் என்னுடைய தாத்தா மட்டும்தான். ஏன் அப்படின்னா அவங்க சின்ன வயசுல இருந்து என்ன அடிச்சது இல்ல. எங்க ஜமாத்ல இருந்து வந்து அவர்கிட்ட பேசினப்ப கூட என்னை பத்தி அவர் என்ன நினைக்கிறாருன்ற குற்ற உணர்ச்சி எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. எல்லாரும் என்ன தவறுதலா பேசுறப்ப அவர் என்ன எப்படி நினைக்கிறாருன்னு எனக்கு தெரியல. அவரு சும்மா அமைதியாவே போயிடுவாரா, அதனால அவர் என்ன எப்படி நினைக்கிறாருன்னு எனக்கு தெரியாம இருந்தது. இப்ப ஜமாத்ல இருந்து வந்து இவங்க இந்த மாதிரி மதரசால படிக்க ஆசைப்படுறாங்கன்னு அவங்களே வந்து பேசினப்ப அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, என் பேத்தி வந்து ஒரு லவ் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல, இல்ல ஏதாவது தப்பான வழிக்கு போறா இருந்தாலும் பரவாயில்ல, நான் அவளை வந்து தடுத்திருப்பேன், அவளை வந்து நான் அடிச்சிருக்கலாம், ஆனா அவளை பத்தி எனக்கு தெரியும், அவ எந்த தப்பான வழியிலையும் போதல, அவ வந்து நல்லவளா தான் இருக்கா. இன்னொரு விஷயம், என் குடும்பம் ஏன் என் மேல ஈர்க்கப்பட்டாங்கன்னா, நான் ரொம்ப ரொம்ப வாய் அடிப்பேன், ரொம்ப எழுத்து பேசுவேன், அமைதியா இருக்க மாட்டேன். சும்மா யாராவது என்ன ஒரு வார்த்தை பேசினா அந்த ஒரு வார்த்தைக்கு 4 வார்த்தை நான் அவங்கள திட்டுவேன். அது இல்லாம எப்ப பார்த்தாலும் டிவி பார்த்துக்கிட்டு இருப்பேன், எப்ப பார்த்தாலும் போனை நோண்டிக்கிட்டு இருப்பேன். 6 மணிக்கு மேல அக்கா வீட்டுக்கு போறேன், சித்தி வீட்டுக்கு போறேன்னு எங்காவது போவேன். ஒழுங்கா வீட்டுல இருக்க இந்த மாதிரி கெட்ட பழக்கங்கள்லாம் எனக்கு எக்கச்சக்கமா இருந்தது. நான் இஸ்லாத்துக்கு அப்படின்னு வந்ததுக்கு நான் பொய் சொல்ல மாட்டேன், அந்த பழக்கம் எனக்கு சின்ன வயசுல இருந்தே இருக்கு. ஆனாலும் இந்த மாதிரியான விஷயங்கள், பாட்டு கேட்கறது, எப்ப பார்த்தாலும் டிவியே பார்த்துட்டு இருக்கிறது, பெரியவங்களை மதிக்காம இருக்கிறது, இந்த பழக்கங்கள்லாம் எனக்கு இருந்தது. என்னுடைய குடும்பம் ஏன் என்னை வந்து ஏத்துக்கிட்டாங்கன்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட் எழுத்து பேசுறத கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சேன். நம்ம எழுத்து பேசக்கூடாது, இது வந்து மார்க்கத்துல இல்ல, இது தவறு அப்படின்னு சொல்லி எழுத்து பேசுறத நிறுத்தினேன். அதுக்கப்புறம் நம்ம தவறான விஷயங்களை பார்க்க கூடாது, நம்ம கண்ணு போய் அல்லாஹ் கிட்ட சாட்சி சொல்லும் அப்படின்னு சொல்லி நான் டிவி பார்க்கறத நிறுத்தினேன். அப்புறம் 6:30 மணிக்கு மகரிபுக்கு மேல ஒரு பெண்ணை தனியா வெளில போக கூடாதுன்னு வெளியே போறதை நிறுத்தினேன். வீட்லயே அமைதியா இருப்பேன். யார் என்னை எழுத்து பேசினாலும் சரிம்மா பரவாயில்லம்மா விடுமா அப்படின்னு பேசும்போது என் பாட்டிக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியம். நம்ம ஒரு வார்த்தை சொன்னா ஒரு வார்த்தைக்கு 4 வார்த்தை இவ திட்டுவாளு, இவ என்ன இப்படி இருக்கா அப்படின்றதுனால என்னுடைய குடும்பத்துக்கே என் மேல ஒரு கண்ணியம் வந்தது. அதனாலதான் என் தாத்தா அவங்க கிட்ட அப்படி ஒரு வார்த்தையை சொன்னார், அவ ஏதோ நல்ல வழியில தான் போறா, அதனால நான் அவளை விட்டுட்டேன், ஒன்னும் கேட்கல அப்படின்னு சொல்றாங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அவங்களுக்கும் இதாயத்தை கொடுக்கணும். எதுக்காக நான் சொல்றேன்னா, ஒவ்வொரு விஷயமும் நடக்க 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 எனக்குள்ள இருந்த பயங்களை வந்து அல்லாஹ் அழிச்சிட்டான். எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப பயப்படுவேன். ஐயோ நம்ம இங்க போக கூடாதுன்னு சொன்னா போக மாட்டேன், செய்யக்கூடாதுன்னு சொன்னா செய்ய மாட்டேன். நான் தொழுகையில இருக்கேன்னு என்னை போட்டு அந்த தொழுகையிலேயே அடின்னு அடிச்சு என்னோட புக்ஸ் எல்லாம் கொண்டு போய் குப்பை தொட்டியில போட்டுட்டாங்க. நான் கஷ்டப்பட்டு கொஞ்சமா காசு சேர்த்து அந்த புக்ஸ் எல்லாம் வாங்கினேன். நான் அல்லாவை பத்தி தெரிஞ்சுக்கணும், எல்லா புக்ஸையும் கொண்டு போய் குப்பை தொட்டியில போட்டாங்க. அப்ப நான் அடிய வாங்கிட்டு என்னை அடிச்சு முடிச்சோடனே நான் போய் எங்க இருக்குன்னு தேடி அந்த குப்பை தொட்டியில நான் வாங்கின புக்கெல்லாம் வெறும் அட்டை மட்டும் தான் கிடந்தது, குரான்ல இருந்து புக்ஸ் எல்லாம் காணும். அதை தேடி ரோடா அலைஞ்சு நான் போய் அதை தேடி அந்த புக்ஸ் வந்து ஒரு பொட்டி கடையில எனக்கு கிடைச்சது. நான் வாங்கின புக்ஸ் அதை நான் திருப்பி வாங்கி மூட்டை கட்டி எதேச்சுல என் தம்பி வந்து அவன்கிட்ட கொண்டு போய் இதை வீட்டுல போட்டுருன்னு திருப்பி அதை வாங்கி நான் படிக்க ஆரம்பிச்சேன், நான் தொழ ஆரம்பிச்சேன். அதனால எங்க அம்மாவோட அண்ணன் வந்து என்ன பண்ணிட்டாங்க, இவளை வந்து நம்ம பேசி பார்த்தாச்சு, அடிச்சு பார்த்தாச்சு, இவ ஒன்னுத்துக்கும் சரிப்பட்டு வரல, இவளை இனிமே கொலை தான் பண்ணணும், எப்படியோ போய் தொலையுது அப்படின்னு விட்டுட்டாங்க. நான் உண்மையா மனசார நினைச்சேன், அவங்க அடிச்சே என்னை கொண்டிருந்தா கூட நான் மனசார சொல்றேன், நான் அல்லாஹ் வந்து எனக்கு ஷஹீதை கொடுத்துட்டான் அப்படின்னு நான் நினைச்சிருப்பேனே தவிர நான் வேற எதுவுமே நினைச்சிருக்க மாட்டேன். அல்லாஹ் எனக்கு ஷஹீதை கொடுத்துட்டான், எனக்கு நன்மையை கொடுத்துட்டான் அப்படின்ற ஒரு எண்ணத்திலே நான் மரணிச்சிருப்பேன். அல்லாஹ் வந்து எந்த குறையுமே வைக்கலைங்க. ஆனா எல்லாருக்கும் நான் சொல்ல வேண்டியது, மார்க்கத்துல நம்ம இதை வந்து ஒரு மதம்னு எல்லாம் பார்க்க, அல்லாஹ் அப்படின்னா இறைவன் தான் பொருள், அல்லான்ற வார்த்தைக்கு இறைவன் தான் பொருள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்ப நான் என்ன படைக்கிறதா காக்கிறதா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்லாம் யோசிச்சேன். அல்லான்னா இறைவன் அர்த்தம், இறைவன் வந்து ஒருவனாதான் இருக்க முடியும். நம்ம நிறைய நான் சிந்திச்சேன், நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் செலக்ட் பண்ணி வாங்குறோம். நம்மளுடைய ட்ரெஸ்ஸா இருந்தாலும் சரி, நம்ம போடுற செருப்பா இருந்தாலும் சரி, நம்ம திருமணம் பண்ணிக்க போற ஒரு கணவரா இருந்தாலும் சரி, வாழ்க்கையில நம்ம ஒவ்வொன்றையும் செலக்ட் பண்ணி எடுக்கிறோம். ஆனா நம்ம மரணிச்ச பிறகு ஒருத்தங்கிட்ட போறோமே, நம்ம வந்து அதை எப்படி செலக்ட் பண்றது,
அதை வந்து நம்ம செலக்ட் பண்றதுல வந்து ரொம்ப அலட்சியமா இருக்குமே. எல்லாருக்கும் தெரியும் சொர்க்கம் நரகம்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு தெரியும், எல்லாருக்கும் மரணம்ங்கிற ஒண்ணு இருக்குன்னு தெரியும். அந்த மரணத்துக்கு அப்புறம் நம்ம என்ன ஆவோம் அப்படிங்கிற இதுல வந்து யாருமே இன்ட்ரெஸ்ட் காட்டல. ஏன்னா வாழற வாழ்க்கை நமக்கு இப்போதைய தேவை, இப்போதைய சாப்பாடு, இப்போதைய இது நினைக்கிறாங்க. அந்த மரணத்தோட நம்மளோட விஷயங்களை முடிச்சுக்கிறோமே, அந்த மரணத்துக்கு அப்புறம் நமக்கு என்ன இருக்கு, அதுக்கப்புறம் அந்த வாழ்க்கையில நம்ம என்னத்தை தேர்ந்தெடுக்கணும். முக்கியமான விஷயமே நம்ம வணங்குற இறைவன் தாங்க. அது அவன் தான் நமக்கு இங்க 20 வருஷமோ 40 வருஷமோ, மறுமையில் அவன் வந்து எத்தனை வருஷத்தை கொடுப்பானோ, நித்திய ஜீவமா வாழ்க்கையை நமக்கு கொடுப்பானே, அந்த வாழ்க்கையை நம்ம தேர்ந்தெடுக்கணும்னு வந்து யாருமே செலக்ட் பண்ணலையே. ஏன் அப்படின்லாம் நான் குரானை படிச்சு ரொம்ப ஆதங்கப்பட்டேன் எனக்குள்ளேயே. நம்ம இதை ஏன் யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, இது சொன்னா ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்க, இதை ஏன் புறக்கணிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு வெறுப்பு வந்தது. இறைவன்னா என்ன, இப்படிதான் அப்படிதான்னு எவ்வளவோ உடம்பு ஃபுல்லா வேலை குத்திக்கிட்டு, எத்தனையோ கோயில்ல பாத்திருக்கேன், உடம்பு ஃபுல்லா வேலை குத்திக்கிட்டு தேர கட்டி உடம்புல இழுத்துக்கிட்டு அவங்க போறாங்க. ஆனா ரப்புல் ஆலமீன் சொல்றான், என்னுடைய அடியான் கையேந்து கேட்டானா நான் அவனை வெறுங்கையோடு அனுப்பினா வெக்கப்படுறேன்னு சொன்னான். அப்படிப்பட்ட ஒரு இறைவனை புறக்கணிக்கிறாங்களே. எல்லா இடத்துலயும் ஒரு கோவிலையா இருந்தாலும் சரி, ஒரு சர்ச்சிலையா இருந்தாலும் சரி, மக்கள் அழகை பார்த்து நான் நினைப்பேன், யா அல்லாஹ் இது உன்கிட்ட கையேந்த வேண்டிய கைகளாச்சே, இதை நீ வந்து எப்ப நேர் வழியை கொடுக்க போறேன்னு நினைச்சு நான் ரொம்ப ரொம்ப ஆதங்கப்படுவேன். அல்லாஹ் வந்து என்னை வந்து தேர்ந்தெடுத்ததுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். எத்தனையோ பேர் உலகத்துல, எத்தனையோ பேர் இந்த கோடியில ஒருத்தையா என்ன தேர்ந்தெடுத்துட்டியா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அதுவே மிக சிறந்த ஒரு வாழ்க்கை. இதை விட எனக்கு என் அல்லாஹ் பெரிய தர வேண்டிய விஷயம் எதுவுமே இல்லை. என் அல்லாஹ் எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டான். என்னுடைய அல்லாஹ் எனக்கு எந்த குறையுமே வைக்கல. அவனுடைய மார்க்கம் தான் என்னுடைய பெரிய சொத்து. ஏன்னா என்னை அடிக்கும் போதெல்லாம் நான் அல்லாஹ் கிட்ட கேட்பேன், யா அல்லாஹ் எனக்கு வந்து இந்த மார்க்கத்துல வந்து உன்னுடைய பள்ளிவாசலை பெருக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கு கூடியாதா, எனக்கு அது கூட கிடைக்கலையேன்னு சொல்லி நான் நைட்ல பெட்ல உட்காந்துட்டு அழுவேன், என்னை அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு அந்த பள்ளிவாசலை பெருக்கக்கூடிய பாக்கியத்தையாவது கூடு, அதையாவது நான் செய்யணும் அப்படின்னு. ஆனா ரப்புல் ஆலமீன் என்னை வந்து நான் வந்து எல்லா விஷயங்களையும் தாண்டி அவங்க கிட்ட பேசி அந்த மதரசாக்குள்ள போய் நிற்கும் போது அல்லாஹ் குர்ஆன் வசனத்துல சொல்றான், இவங்களை வந்து சிந்து பச்சை நிற பட்டாடை உடுத்தி அவங்களுடைய ஆசனங்கள்ல அவங்க அமர்ந்திருப்பாங்க சொர்க்கத்துலன்னு அல்லாஹ் சொல்றான். அந்த ஆசனத்திலேயே நான் அமர்ந்த மாதிரி எனக்கு அல்லாஹ் அந்த சந்தோஷத்தை கொடுத்தா. அந்த பள்ளிவாசல்ல நான் போய் உட்கார்றப்ப